ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு ப்ளே பண்ண போகிற கேம் ஐ எம் ஃபிஷ். இது ஒரு ஸ்டோரி ப்ளே கேம். அதாவது ஒரு பெட் ஷாப்பில் இருக்கிற 4 குட்டி மீன் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. அங்கேருந்து அவங்க பிரிஞ்சு போயிடுறாங்க. திரும்ப எப்படி அவங்க ஒன்று சேர்றாங்கன்றது தான் இந்த கேமோட கதை. நம்ம ஆரம்பிச்சிருக்க இந்த கேம் சேனலுக்கு கண்டிப்பாக உங்களுடைய சப்போர்ட் எல்லாம் எனக்கு இருக்குன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி நண்பர்களே, இப்போ நம்ம கேமுக்குள்ளே போகலாம். சரி, இப்போ முதல்ல கேமில் நார்மல் மோடை சூஸ் பண்ணிடுறோம். ஸோ லோடிங் ஆகுது. இந்த கேம் ஒரே த்ரில்லிங்காக இருக்குன்னு சொல்கிறாங்க. முதல்ல ஒரு பேக்கரி ஷாப் காட்டுறாங்க. அந்த பேக்கரி ஷாப்பில் பிரெட் வாங்குறதுக்கு வராங்க. அங்கே 2 ஸ்பெஷல் பிரெட் இருக்குது. அந்த பிரெட்டை வந்து அவங்க சேல் கிட்ட கொடுக்குறாங்க. இது ஒரு ஸ்பெஷல் பிரெட்னு சொல்லி கொடுக்குறாரு. சரின்னு சொல்லி அவர் அந்த பிரெட் வாங்கிட்டு போறாரு. அவர் அந்த பிரெட் எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் ஒரு ஆன்ட்டி வராங்க. அதே பிரெட் வேணும்னு கேக்குறாங்க. அந்த பிரெட் காலி ஆயிடுச்சுன்னு கடைக்காரர் சொல்லிடுறாரு. 2 பிரெட் எடுத்துட்டு போனவர் ஒரு பிரெட்டை காருக்குள்ள வச்சு ஒரு பிரெட் கீழே விழுந்துருச்சு. ஸோ அந்த பிரெட் எனக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லி அவர் கேட்குறாரு. அந்த பிரெட் அவங்க வாங்கிக்கிறாங்க. அந்த பிரெட்டை வாங்கினவங்க இப்போ ஒரு பெட் ஷாப், அவங்களுடைய பெட் ஷாப்புக்கு போயிருக்காங்க. இந்த பெட் ஷாப்பில் தான் இந்த 4 ஹீரோஸ் தான் நம்மளுடைய மெயின் ஹீரோஸ். அந்த பிரெட்ல இருந்து பிரெட் பாட்ஸ் எடுத்து கொடுக்குறாங்க. அதை சாப்பிட்ட மீனுங்களுக்கு ஒரு சூப்பர் பவர் கிடைச்ச மாதிரி ஒரு எனர்ஜி இருக்கு. ஸோ டைம் போக போக அந்த பிரெட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு போடுறாங்க. ஸோ இப்போ பிரெட்டு மொத்தமாக காலியாகி கடைசி பீஸை எடுத்து இப்போ போட போகிறாங்க. அந்த பிரெட் எதிர்பார்க்குறாங்க. எடுத்து லாஸ்ட் பீஸை போட்டுறாங்க. ஸோ சாப்பிட்டுட்டாங்க. இப்போ அந்த கேம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்ம அந்த பிரெட் பேக்கெட் சிம்பிள்ஸ் இருக்கிறது எல்லாத்தையுமே பிக்கப் பண்ணணும். ஒன்று பிக்கப் பண்ணுறோம். இதில் எப்படி கண்ட்ரோல்ஸ்ன்றது காட்டுறாங்க. மவுஸ் பேடும் கீபோர்டு கண்ட்ரோல்ஸும் அதை நம்ம பார்க்குறோம். ஸோ அதில் இருக்க பிரெட்ஸ் எல்லாமே எடுக்கணும். இதோ அங்கே ஒன்று இருக்குது, அது எடுத்தாச்சு. அடுத்து அப்படியே போனீங்கன்னா அங்கே ஒரு அது எடுத்தாச்சு. ஸோ இருந்த பிரெட்ஸ் எல்லாமே இப்போ எடுத்தாச்சு. அப்புறம் ஒரு நாள் ஏர்லி மார்னிங் வருது. மார்னிங் வந்து மீனுங்க எல்லாருமே 4 பேருமே நல்லா ஃப்ரெண்ட்ஸாக விளையாண்டுட்டு இருக்காங்க. அவங்கவுங்ககிட்ட இருக்க பவர்ஸை வந்து காட்டுறாங்க. சூப்பர் பவர்ஸ் எல்லாத்தையும், ஃப்ளையிங் பவர்ஸை காட்டுறாங்க. ஸோ அப்படியே டைம் போயிட்டே இருக்கு. அந்த கோல்ட் ஃபிஷ் கிட்ட ஜொலிக்கிற பவர் இருக்கு. அந்த பவரை காட்டுது. ஸோ அந்த பவரை காட்டி வந்து இப்போ எல்லாருமே வந்து கண்ணாமூச்சி விளாட்டுறாங்க. ஸோ ஹைட் அண்ட் சீக். ஸோ எல்லாருமே கோல்ட் ஃபிஷ் தான் எல்லாருமே கண்டுபிடிக்கணும். சர்ச் பண்ணிகிட்டு இருக்கு டேங்க்குள்ளே. இப்போ அந்த பெட் ஷாப் ஓனர் வந்து ஒரு ஃபிஷ்ஷை கேட்ச் பண்ணிடுறாரு சேல்ஸுக்கு. ஸோ இது மாதிரி அடுத்தடுத்து 2 ஃபிஷ்ஷையும் கேட்ச் பண்ணுறாங்க. கேட்ச் பண்ணிட்டாங்க. ஃபிஷ் எல்லாம் பிடிச்சிட்டாங்க. இப்போ கோல்ட் ஃபிஷ் மட்டும் தனியாக இருக்குது. இப்போ கோல்ட் ஃபிஷ்ஷுக்கு கூட ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் ரொம்ப சோகமாக இருக்குது. இங்கேருந்து தான் நம்மளுடைய கேம் ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ கோல்ட் ஃபிஷ்ஷோட லெவல் 1 கேமை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். லெவல் 1 கேமில் ஒரு மார்னிங் நல்லா தூங்கிட்டு இருக்கு. இப்போ எழுந்திரிச்சாச்சு நம்ம. சரி, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்ப பெட் ஷாப் ஓனர் திருப்பி வராங்க.
ஃபுட்டு போடுறாங்க. விண்டோஸ் ஓப்பன் பண்ணி விட்றாங்க. வெளிச்சத்தை பார்த்தோன்னே ஒரே சந்தோஷம். அந்த வெளிச்சம் வழியா அவங்களுக்கு கடல் தெரியுது மீனுக்கு. இப்போ அந்த ஃபுட் பேக்கெட்டில் இருக்கிற 4 மீன் சிம்பிள் பார்த்து ஃப்ரெண்ட்ஸோட ஞாபகம் வருது. ஸோ எப்படியாவது ஃப்ரெண்ட்ஸை பார்க்கணுன்னு யோசிக்கிறாங்க. அதை யோசிச்சுக்கிட்டே அப்படியே அந்த பவுலை ஒரு முட்டுறாங்க. பவுல் நவறதை பார்த்துட்டு அது ஓகே, நம்ம ஏன் இந்த பவுலை மூவ் பண்ணக்கூடாதுன்னு அவங்களுக்கு தோணுது. இப்போ அப்படியே அந்த பவுலை மூவ் பண்ணி எப்படியாவது கதவு வர திறந்துருக்கு, நம்ம இங்கேருந்து வெளியில் போயிடலான்னு சொல்லி அந்த குட்டி மீன் முடிவு பண்ணுது. இப்போ அந்த ஐடியா படி இப்போ அங்கேருந்து அந்த பவுலோட அது மூவ் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கு. சுற்றி முற்றி பார்க்குது, அங்கேருந்து இங்கேருந்து எப்படி போகிறதுன்னு சொல்லி பார்க்குது. ஸோ அப்போ அந்த பலகையிலேயே அப்படியே மூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட்டில் அப்படியே முட்டிக்கிட்டே அதில் மூவ் பண்ணுது. அப்படியே மூவ் பண்ணுறான். போடா போடா போடா, இன்னும் ரைட்டு லாஸ்ட்டாக இடிச்சிக்க போகிறேன். அங்கே பார் இன்னும் கொஞ்சம் ரைட்டு, அந்த ரைட், அப்படியே இது கார்னர், இந்த ரைட்டில் அப்படியே போகுது. அப்படியே வாங்க. கேமரா வியூலாம் நல்லா கொடுத்துருக்காங்க. இதை நல்லா கிளாரிட்டி வர கேம். அப்படியே பொறுமையாக அந்த புக்ஸை எல்லாத்தையும் தட்டி விட்டு அப்படியே அந்த பலகை தான். இது செக் பாயிண்ட் போல இருக்கு. செக் பாயிண்ட் என்ன, உடஞ்சிருச்சு. அப்போ கீழே விழுந்தா பவுல் உடஞ்சிரும். சரி, இப்போ திரும்பவும் ஆரம்பித்த இடத்துல இருந்து தான் வரணும் போல இருக்கு. அந்த செக் பாயிண்ட் பிடிச்சா அந்த செக் பாயிண்ட்லேருந்து வந்துடுவா நண்பர்களே, இப்போ பிரச்சனை இல்லை. சரி, இப்போ திரும்ப மூவ் பண்ணுறோம். இப்போ அந்த லாஸ்ட் வரைக்கும் போகணும் போல இருக்குது. அங்கேயும் பாருங்கள் ஒரு இதுக்கு மீன் இருக்குது அந்த பவுலில். நம்ம ஐடியா பார்த்தா அதுவும் இங்கேயும் தப்பிக்கவும் முயற்சி பண்ணலாம். எப்படியோ நம்ம தப்பிச்சா போதும் இங்கேருந்து. இதில் இறங்கணுமா இப்போ? அப்படியே பொறுமையாக இறங்கி அதை தட்டி விட்டியா? பார்த்து சுற்றுது எங்கேயோ, கேமராவை எங்கேயோ போகுது பார். அப்படியே அந்த கார்னரில் இருக்கும். இப்போ அப்படியே ரைட்டு. இங்கேருந்து அது இப்போ கதவாண்ட போகிறதுக்குள்ளே இன்னும் எத்தனை வாட்டி உடைய போகுதுன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இதில் இப்படியே போயிட்டே இருக்கோம். லெஃப்ட்டு. பார்த்து. அதுவே சாஞ்சிச்சு. கீழே மேட் மேலே விழுந்தா உடையாது போல இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மேட்டில் விழுந்ததுனால ஓகே. இப்போ அப்படியே ஒரு ரொட்டேட் பண்ணி அப்படியே ரொட்டேட் பண்ணு. அப்படிதான் அப்படியே போகணும். கதவு எந்த பக்கம் இருக்கு? கேமராவை ஒழுங்காக காட்டுங்கப்பா. கதவு ரைட் சைடில் இல்லை. அப்போ கதவு லெஃப்ட் சைடு. அது ஒரு கதவு அந்த பக்கம் போகணும். ஆமாம், தப்பான வழியில் வந்துட்டு இருக்கோம். ஸ்பீடாக போங்க. அப்படிதான். ரொம்ப ஸ்பீடு வேணாம், உடஞ்சிட போகுது. பார்த்து. அப்படிதான். வெளியில் என்ன இருக்குன்னு தெரியலையே. பொறுமையா. அப்படிதான். பார்த்து அந்த பக்கம் போய் விழுந்துட போகிறேன். ஓகே. கேமோட பேர் இப்போ போடுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஐ எம் ஃபிஷ் கேம். நல்ல த்ரில்லிங்காக இருக்குது இது விளையாடுறதுக்கு. நம்மளே அந்த மீனாக இருந்து தப்பிக்க முயற்சி பண்ணால் எப்படி இருக்குன்ற மாதிரி ஃபீல் கொடுக்குது. சரி ஃப்ரெண்ட்ஸ், எப்போ இங்கே தப்பிக்கலாம்? இப்போ வீட்டு வாசலுக்கு வந்திருக்கோம். இப்படியே பாருங்கள். இதில் இந்த பக்கம் எப்படி ஊற்றி போகிறோம்? அந்த பைப் லைனில் சறுக்கிட்டு போகணுன்னு நினைக்கிறேன். பவுல் டைப் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஓகே. ரெண்டுத்துக்கும் நடுவில் அப்படியே பொறுமையா கரெக்டாக அந்த இதில் சென்டரா இன்னும் கொஞ்சம்
இன்னும் கொஞ்சம் மூவ் பண்ணுங்க. அந்த பக்கம் அப்படியே அப்படிதான் அப்படிதான். கரெக்டாக போகுது. ரொட்டேட் பண்ணி போயிட்டு அங்கே ஒரு செக் பாயிண்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த செக் பாயிண்ட்டை பிடிச்சிடலாம். செக் பாயிண்ட் இன்னும் கிட்ட செக் பாயிண்ட்டுக்கு கொஞ்சம் போயிட்டுங்க. போயிடு செக் பாயிண்ட் போயிடு. முடிச்சாச்சு. இப்போ அப்படியே ரைட்டு. இங்கே அதே மாதிரி பைப்லைன் தான். பைப்லைன்லேயே பிடிச்சிட்டு கடலுக்கு போயிடலாம் போல இருக்கு. போங்க. பார்த்து இந்த கடல்லேருந்து உள்ளது பாரு. ஏதோ பேசுகிறானுங்க பின்னாடி. அங்கே நின்று பேசிகிட்டு இருக்கவங்களா? யாருக்கும் தெரியாமல் போயிடணும். ஐயோ இது வேற இருக்கே. இடிச்சுட்டு விடுமோ? நல்ல வேலை அதை இடித்து தள்ளுற அளவுக்கு கொடுத்துருக்காங்க. செக் பாயிண்ட் வந்துருச்சுங்க இப்போ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த பக்கம் சரிக்கிட்டு வந்துச்சு. நல்ல வேலை பெட்டு போட்டிருக்கானுங்க. பெட்டு போட்டதுனால தப்பிச்சிட்டேன். ஓகே, இந்த பக்கம் வந்து அந்த பக்கம் மட்டும்தான் வழி இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, அந்த பக்கம் போகலாம். அப்போ அந்த பக்கம் வா. பார்த்து இடிச்சு கீழே என்ன இருக்குன்னு தெரியலையே. ஓகே பைப்லைன் தான், அப்போ பிரச்சனை இல்லை. அது அப்படியே போயிட்டு அந்த வீட்டுக்கிட்ட ஓரமாக போகிற மாதிரி பார்த்தா கடல் இன்னும் அவ்வளோ தூரம் இருக்கேப்பா. வந்தாச்சு. நல்ல டிசைன் பண்ணியிருக்காங்க. இப்போ லெஃப்ட்டு அப்படியே ஓப்பன் பண்ணி இப்போ அந்த இதுலேருந்து கீழே பூச்செடியில் பட்டுருச்சா? செக் பாயிண்ட்ல வந்துச்சு. ஓகே அடுத்து பூச்செடி வந்துச்சு. இது நிறைய உடஞ்சிருக்கு. பவுல் உடையிற ஸ்டேஜ் வந்துருச்சு. கேமரா ரொட்டேஷன் தான் ரொம்ப இதாக இருக்குது, ஸ்பீடாக கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து அடுத்து எந்த பக்கம் போகிறது? எந்த பக்கம் வழினா அந்த பூச்செடி தானே, கொஞ்சம் ரிஸ்கியான வழி தான். சரி, எப்படியா இருந்தாலும் போய் தானே வரும். அந்த பக்கம் அப்படியே போனீங்கன்னா இந்த இது ரைட் அப்படியே எடு. அப்படிதான். ரொம்ப ஸ்பீடாக போகிறேன். பார்த்து. ஓகே, அந்த பாக்ஸ் நம்மளோட ஸ்பீடை கம்மி பண்ணிச்சு. அப்படியே போயிட்டு அங்கே செக் பாயிண்ட் இருக்குது. கடல் பக்கத்தில் தான் இருக்குது. ஓகே இந்த செக் பாயிண்ட் எப்படியாவது பிடிச்சிட்டா நல்லாயிருக்கும். வேறு இடத்துக்கு போச்சு. உடச்சிட்டேனே. ஓகே, திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து செக் பாயிண்ட்லேருந்து வருது. ஐயோ, எங்கேருந்தோ வருது செக் பாயிண்ட்டு. அப்படியே போ. திரும்ப அப்படியே ரொட்டேட் பண்ணு. இந்த இடத்துல தான் இந்த செக் பாயிண்ட் எடுத்தாச்சு. இது அப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா முடிச்சிடுவோன்னு நினைக்கிறேன். பூச்செடி ஆமாம், பூச்செடி தான். இதில் ரொட்டேட் பண்ணி அதில் போயிட்டு பைப்பு லைன் வழியாக தான் போகணும். திரும்ப ஸ்பீடாக ரொட்டேட் பண்ணு ஸ்பீடாக. இதில்
இடிச்சிக்காத. செக் பாயிண்ட் பிடிச்சாச்சு. ஓ, பிடிச்சிட்டு கிட்ட வந்தாச்சு. மரக்கட்டை எல்லாமே ரியாலிட்டி மாதிரியே பண்ணியிருக்காங்க கேமில். இந்த பக்கம் தான் இந்த இது பைப் லைனு அடுத்து இந்த பைப் லைன் ஏறு. பிடி. ஓ, பிடிச்சாச்சு. சூப்பர். ஓகே. அப்படிதான். ஓகே. பூத்தட்டி. ஓடிச்சாச்சு. சரிக்கு பவுல் எதுவும் உடையல. அப்படியே லெஃப்ட்டு. இப்போ இங்கேருந்து அந்த பில்டிங்க்கு ஆப்போசிட்டில் போனால் கடல் வந்துடுது. இப்போ இங்கேருந்து நம்ம போகணும். இந்த பைப் லைனில் இறங்கி போயிடலான்னு நினைக்கிறேன். பைப் லைன் தான் கேர்ஃபுல்லாக போடணும், ஏன்னா ரொம்ப லென்த்தி பைப் லைனாக இருக்குது. அப்படியே புடி. செக் பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. ஓகே, அதில் ஜம்ப் பண்ணி வந்தாச்சு. இப்போ இதுலேருந்து குதிக்கிறக்கு வழி இல்லை. நான் அப்போ எந்த பக்கம் போகணும்? இது டேரெக்டாக ரோடு மாதிரி இருக்கு. அந்த பக்கம் எங்கன்னா வழி இருக்குமா? போய் பார்த்துடலாம். நிறைய தண்ணி ஊற்றுவாங்க போல இருக்கு. பூவெல்லாம் வளர்ந்துருக்கேப்பா. அந்த பக்கம் இல்லை, இந்த பக்கம் வழி இல்லை. அப்போ நம்ம அந்த பக்கம் தான் போய் ஆகும். போ அந்த பக்கம் போ. அந்த பக்கம் இருக்குதான்னு பார்ப்போம். அப்படியே இது வந்து ஓகே பெட்டு போட்டிருக்கு. அப்படி ஜம்ப் பண்ணி கார் கீர் வரக்கூடாது, ஸ்பீடாக போயிடணும். ஓடு ஸ்பீடு. அவ்வளோதான் வந்தாச்சு. இப்போ ரைட் எடுத்து படிக்கட்டில் பண்ணி இதில் போயிட வேண்டியதான். இன்னும் கொஞ்சம் தான். அப்பாடா, முதல் லெவல்லையே நான் வந்துட்டேன், கடலுக்கு வந்து சேர்ந்துட்டேன். அப்பாடா, லெவல் 1 நல்லபடியாக முடிச்சாச்சு. எல்லாமே இது பண்ணிட்டேன். ஐயோ, எல்லாத்தையும் மறந்துட்டு பவுலுக்குள்ளே மாட்டிகிட்டு இருக்கிறத மறந்துட்டேனே. ஐயோ, எவன் கண்ணும் பார்த்தானே. தூக்கிட்டான். எல்லாம் தூக்கிட்டு போயிட்டானுங்க. இந்த கேமோட நெக்ஸ்ட் லெவலில் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.